அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையோடு உங்களிடத்திலே வருகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:16 நான் படிக்கிறேன். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். அப்ப இந்த வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். நம்முடைய தேவன் சண்டையின் தேவன் அல்ல, கழகத்தின் தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவன். அப்ப உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க சூழ்நிலையில சமாதானம் இல்லாம உங்களுடைய இருதயம் அலைக்கழிக்கப்பட்டு நீ நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா என்று நான் சொல்லுகிறேன், சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவார். ஆமென். என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று இயேசு சொன்னார். எனவே அவருடைய சமாதானம் உங்களுக்குள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த சமாதானத்தின்படி அந்த சமாதானம் ஆக்டிவேட் பண்ணுவார் ஆண்டவர். ஆமென். எப்பொழுதும் சகல விதத்திலும். அப்ப எப்பொழுதும் அந்த சமாதானத்தை தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சமாதானத்தை அப்படியே கிண்டிவிட, தூண்டிவிட, ஆக்டிவேட் பண்ண அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லை பிரதர். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன். அப்ப அந்த சமாதானம் எப்பொழுதும் இருக்கா, சகல விதத்திலும். அப்ப எப்பொழுதுமே எனக்கு அந்த சமாதானம் இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் எனக்கு அந்த தேவ சமாதானம் இருக்கு. இந்த தேவ சமாதானம் எனக்கு கூட இருக்கிறப்ப என்னன்னா, என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த சமாதானம் இருக்கிறப்ப என் கர்த்தர் இருக்கிறார், என்ன செய்கிறார் என்பதை நான் பார்ப்பேன், அனுபவிப்பேன். ஆமென். அப்ப சமாதானம் இல்லைன்றப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க நம்ம அப்படியே பதறி, வருத்தப்பட்டு, கலங்கி, குழம்பி, சந்தேகப்பட்டு தேவன் கிரியை செய்கிறதையும் நம்ம தடுக்கிற மாதிரி ஆயிடுது பாருங்க. அவிசுவாசத்தினாலே நாம் தடை செய்து விடுகிறோம். ஆனா சமாதானம் இருக்கும் பொழுது என் தேவன் எனக்காக கிரியை செய்கிறார், அவர் எனக்கு நன்மை செய்வார், நான் காத்திருக்கிறேன் என்று சொல்வோம். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று சொன்ன தேவன் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த சமாதானத்தை உடையவர்களாய் பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் சரியான நேரத்தில் உங்களுக்கு தேவையான அற்புதத்தை கொண்டு வருவார். இன்னைக்கு சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. பெரிய பிரச்சனை இருக்கா, நீங்க சமாதானத்தோடு இருப்பீங்க. அதை பார்க்குறவங்க கேட்பாங்க, என்ன டிஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு. அந்த தெய்வ சமாதானம் இன்று ஆக்டிவேட் இயங்குகிறது. அந்த சமாதானத்துல நீங்க ஆப்ரேட் ஆவீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. உங்க அற்புதம் உங்களை தேடி வரதை நீங்க பார்ப்பீங்க. சமாதானத்தோடு மட்டும் இல்ல, சந்தோஷத்தோடு இருப்பீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.